ஃபஸ்ட்டு விவேக் சார் நேரில் பார்த்தப்போ அவர் ஒரு ஆக்டராக பார்க்கல, அவர் ஒரு பிளான்டிங் பண்ணுற ஒரு சோஷியல் ஒர்க்கராக தான் பார்த்துருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த மரங்கள் எல்லாமே வந்து ஆக்டர் விவேக் சார் வந்து நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வச்ச மரங்கள். ஆனால் அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னென்னா, அதுக்கப்புறம் இதில் வந்து 1 வருஷம் மட்டும் தண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணியும் கொடுக்கல, எந்த சத்துமே கொடுக்கல. ஆனால் இந்த மரங்கள் எல்லாமே இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம், யாருமே உரம் கொடுக்கலனாலும், யாருமே இது பண்ணனாலும், இந்த மரங்கள் அதுக்கான உணவையும் அதுக்கான சத்தையுமே வந்து அதுவே ரெடி பண்ணிக்குது. எப்படி அப்படின்னா, அதோட இலைகள்ல இருந்தே கீழே விழுறது எல்லாமே மக்கி, இதுக்கு பேர் ஹியூமஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த மண் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸ் சரிதா, ஆனால் அந்த இடம் மட்டும் நல்லா கருப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மரத்துலேருந்து விழக்கூடிய இலைகள் எல்லாமே மக்கி அதில் வந்து ஓஎம்னு சொல்லுவோம், ஆர்கானிக் மேட்டர். அதாவது இந்த ஆர்கானிக் மேட்டருங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கரிமச்சத்து அப்புறம் வந்து மற்ற நுண்ணுயிர் பெருக்கம் இது எல்லாமே இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, இந்த நுண்ணுயிரிகள் தான் என்ன பண்ணுன்னா, பயிருக்கு தேவையான இல்லை மரத்துக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த நிலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அந்த மரத்துக்கு கொடுக்கும். அப்போது இந்த நுண்ணுயிர் பெருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை தான் விவேக் சார் பண்ணதுனால தான் இந்த மரங்கள் எல்லாமே இன்னுமே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய மரங்கள். கிட்டத்தட்ட நான் தான் சொல்கிறேன், நான் 5th படிக்கும்போது நான் இந்த ஸ்கூல் கிரவுண்டு, இப்போ இங்கே இருக்கிற கிரவுண்டு வந்து அப்போ நான் அந்த ஸ்கூல்லேயே சேர்கிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்தேன். ஸோ அவர் கொடுத்த ஒரு தென்னை மரத்தை நானும் வீட்டில் வச்சுருந்தேன். ஸோ அதுவும் நல்ல பெரிய மரமாக வளர்ந்தது. அதே மாதிரி தான் ஒரு மரம் எப்படி அதுக்கு தேவையான சத்தையெல்லாம் நமக்கே உருவாக்கிக்குதோ, அதே மாதிரி மனிதர்கள் நம்மளும் வந்து நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்மளே வந்து உருவாக்கிக்கணும்.